வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற வேலையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் நடைபெற்ற வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி தஞ்சாவூர் நடைபெற்ற வேலை மேலே மாடியில் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலம் பாக்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஷூ மார்க்கிங் பண்ணி தான் நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி காலம் பாக்ஸ் 7 அடி உயரத்தில் உள்ள பாக்ஸு இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி 9 பில்லரும் இன்றைக்கி காங்கிரீட் போட்டாச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காலம் போட்டுட்டு தான் சுவர் கட்ட போகிறோம் அப்படின்னு. ஒரு சில இடங்களில் சுவர் கட்டிட்டு அடுத்து காலம் பாக்ஸ் போடுவோம். ஆனால் இங்கே காலம் பாக்ஸ் போட்டுட்டு அடுத்து சுவர் கட்டுறோம். ரெண்டுமே நல்லது தான். அதிகமான நல்லதுன்னு சொல்லப்போனால் நமக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்போனால் காலம் போட்டுட்டு போடுவது பெஸ்ட்டு. ஓகே, மாடியில் வேலையாக இருக்கிறனால சரக்கு எல்லாமே மேலே ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக காலம் பாக்ஸ் போடுறதுக்கு கோக்காளி அவசியம். இதை நம்ம வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி. அடுத்த விஷயம், மேலே மாடியில் காங்கிரீட் போடும்போது ரொம்ப கவனமாக நம்ம நின்று வேலை பார்க்கணும், உயரம் அதிகமாக இருக்கிறதுனால. அடுத்து தூக்கு முக்கியம். தூக்கு பார்க்குறது முக்கியம். ஓகே, இன்றைக்கி காங்கிரீட்டு போட்டு முடிந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ராஜபாளையத்தில் இன்றைக்கி மழை. இப்போ மழை காலம்தான், மழை சீசன் தான். மழை நேரங்களில் பொதுவாக நிறைய இடங்களில் வேலையை நிறுத்தி வச்சுருப்போம். ஆனால் இந்த வருஷத்தில் மழை ரொம்ப அதிகமாக வேலையை தடை பண்ணாமல் நமக்கு வேலைகள் ஆங்காங்கே நடந்துகிட்ருக்கு. காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடும்போது சிமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதிகமானா என்ன, கலவை விகிதம். இப்போ நம்ம நார்மலாக காங்கிரீட் போடுறதுக்கு ஒரு மூளைக்கு 10 தட்டு மணல் 12 ஜல்லி நார்மலாக போடுறது. ஆனால் காலத்துக்கு போடும்போது 8 தட்டு மண் 10 தட்டு ஜல்லி ஒரு மூடை சிமெண்ட்டு போடலாம். குறைச்சிடணும். சிமெண்ட் அதிகமாக போடுறோன்னா சிமெண்ட் அதிகமாக போடக்கூடாது, மணலை குறைச்சிட்றது தான். காலம் காங்கிரீட்டு போட்டுட்டு தூக்கு பார்த்துக்கோங்க. முதல் தூக்கு பார்த்து பாக்ஸை மாட்டிடணும். அதுக்கு பிறகு போட்ட பிறகு மறுபடியும் செக்கப் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. நம்ம ஷூ ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறனால அதிகமாக வித்தியாசம் வராது. ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து கட்டு வேலை போடும்